விருச்சக ராசி விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு 8வது ராசி. காலபுருஷனுக்கே 8ங்கிறனால நாங்கள் என்றைக்குமே கஷ்டத்திலே இருக்கணுமாங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ராசியாக இருக்குது. எங்கள் ராசியை பொறுத்தவரையும் நிறைய பேர் விருச்சகமா ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசுவாங்க. அந்த 100 பேர் 200 பேர் இருக்க மாட்டாங்க. நீ தப்பா நீ தப்பு, நீ சரியா நீ சரி, நீ பண்ணினது கரெக்டா நீ பண்ணினது கரெக்ட், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கெடுபிடியாக இருப்பாங்க. ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அவசரப்படுறதுல வேற யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான், நான் சொல்கிறது கேட்குறேன்னா நீ கேட்டுகிட்டே இருன்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்னடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி யார் என்ன பேசினாலும் திருப்பி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அளவுக்கு பேச முடியாது. அதனாலேயே ஐயோ அம்மா இவங்ககிட்ட பேசவே முடியாது, இந்த பொண்ணுகிட்ட பேசவே முடியாது, இந்த பையன்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு பயந்து ஓடிடுவாங்க. வெளியே ஃபுல்லாக உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இவங்க ஒரு மாதிரிப்பா, யார்கிட்டையும் பேச முடியாது, இந்த பொண்ணு யார்கிட்டையுமே பேசாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உள்ள என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனசார யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்கவே மாட்டாங்க. எல்லாரும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் விருச்சிகத்திட்ட ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க. இந்த இடத்துல இது வைக்கணும், இந்த இடத்துல இப்படி பண்ணணும், இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஒன்றே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் நம்புவாங்க. தன்னை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்குவாங்க. அதனால் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய விருச்சக ராசி இன்றைக்கி போகிற வரவன்லாம் கருத்து சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள். அணுதினமும் என் கூடயே இருந்து என்னுடைய பொருளாதாரத்தை ரத்தமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உறிஞ்சி எடுத்தாங்க. இன்றைக்கி நீ யார் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அம்மான்னு ஓடுனேன், அம்மா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, 10 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது பொருளாதாரம் அந்த 10 பேருக்கும் என்ன பிரச்சனையோ அதே மாதிரி தான் பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வச்சுருக்கக்கூடிய பணம் காசு எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு. இருந்தாலும் என்னோடய அண்ணனுக்கு பார்க்குறாங்க, என்னோடய தங்கச்சிக்கு பார்க்குறாங்க, என்னையும் சமமாக தான் பார்க்குறாங்க. நீ நல்லா தான் இருக்க, எனக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே நீ நல்லா தான் இருக்க, அவனுடைய தம்பி தான் கஷ்டப்படுறான், தங்கச்சி தான் கஷ்டப்படுறான்னு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாரையுமே விட்டு கொடுக்காத இருக்கக்கூடிய விருச்சக ராசி. அந்த அம்மானாலே நிறையா பிரச்சனைகள் வருதா, ஏன் இப்படியெல்லாம் நீங்களாம் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கீங்க, உங்களோட பையனாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணல, நான் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஏன் என்னை வந்து இப்படி ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி விருச்சகத்தை பொறுத்தவரையும் 1000 கேள்விகள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே பதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது எல்லாமே இந்த ராசியோடைய குணநலன்கள். அடுத்தவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா தீராத நம்பிக்கை வைக்கிறது, போகிற வரவன்லாம் இன்றைக்கி கருத்து சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்தது. இந்த ராசியை பொறுத்தவரையும் ராகு பகவான் பாருங்கள் 5ஆம் இடத்துல குழந்தைகள் சார்ந்து நினச்சி இந்த கடந்த 1.5 வருஷமாக வருத்தப்படாத நாளே இல்லை, சரியாக தூங்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த குழந்தைக்கு வேலை கிடச்சிருக்காது, பெரிய இன்டர்வியூலாம் 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ வரை போயிருப்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு வேலை இல்லாமல் திருப்பி வரக்கூடிய சூழ்நிலைகள். அதே போல் காதல், இந்த விருச்சிக ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் 5ஆம் இடத்தோட ராகு சம்மந்தப்படுது. பெற்றோர்கிட்ட சம்மதமே வாங்க முடியலைங்க, எது போனாலுமே பிரச்சனைகள் ஆகிட்டுருக்கு. காதல் திருமணம் பண்ணணுங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது. இருந்தாலும் நான் பேசக்கூடிய பேச்சாலேயே செயலாலேயே நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு. நிறைய திருமண தடைகள் விருச்சகத்துக்கு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிறையா. எங்கே போனாலுமே கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற கவலைகள். 2வது இப்படி இருந்தனே உங்ககிட்ட, நீங்கள் ஏன்டா என்னை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படியே உழைப்பை உறிஞ்சி அதுக்கப்புறம் நம்மளை வேண்டான்னு வெளியே அனுப்பிடுவாங்க. தொழில் வேலை இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தை பொறுத்தவரையும் 10 வருஷம் 15 வருஷம் ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. இந்த ஊரில் என்ன நடக்குது அப்படிங்கிறதவே பார்க்கவே மாட்டாங்க. அதே இடத்துல இருந்து வேலை செஞ்சு கடைசியில் இந்த மாதிரி ராகு சம்மந்தப்படும் போது குரு அஷ்டமத்துக்கு போகும்போதெல்லாம் 2 மாதமாக மனசு சரியில்லைங்க, ஏதோ வேலையில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரியுது, அது என்னென்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, நானாக வேலை விட்டு வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா வலுக்கட்டாயமாக அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நேரம் கெட்டு போச்சுன்னா பண்ணுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், காக்க வேண்டிய குரு இத்தனை நாளாக 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே காத்துட்டு இருக்கக்கூடிய ராசியை பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி கைவிடப்பட்டவங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், குரு பகவான் அஷ்டமத்துக்கு போய் மறைஞ்சிட்டாரு. 5ஆம் அதிபதியும் சரி குடும்பஸ்தானாதிபதியும் சரி மறைஞ்சிட்டாரு. கொஞ்சம் சற்றே வந்து பின்னோக்கி போகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி விருச்சிகத்துக்கு உண்மையாகவே இருக்குது. இந்த சூழ்நிலையில் 2025 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பாருங்கள். ராசிநாதன் சொல்லும் போதே ராசிநாதன் நீசமாயிட்டார். ராசிநாதன் நீசமானா என்னங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஏக்கங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓடி உழைக்கிறேன்,
என்னால் பணத்தை சேமிக்க முடியல. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப மாசமாகவே செவ்வாய் வந்து நீசமாக இருக்கார். இந்த சூழ்நிலையில் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 4ல் வந்து ராகு பகவான், ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான், ராசிக்கு 7ல் சூரியன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்காது, ராசிக்கு 6ல் சுக்கிர பகவான், ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீசமாக இருக்கார், 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். 15ஆம் தேதிக்கு மேலே புதனும் வந்து சேர்ந்துக்குது. குருவோடைய புதன் அஷ்டமத்துக்கு போய் சேரு. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கே வர்றார். அதே போல் செவ்வாய் கேதுவோடைய கிரக சேர்க்கைகள் ஏற்பட போது தொழில் ஸ்தானத்திலேயே. இப்போ தொழில் நினச்சி இத்தனை நாளாக குழந்தை நினச்சி கவலை, இன்றைக்கி பாருங்கள் தொழில் நினச்சி கவலை. நிறைய விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருக்கீங்க. நல்லா பண்ணிகிட்டு இருந்தேங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னோடய குடும்ப பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருந்தது. திடீர்னு வந்த நபர்களால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க, நீங்கள் தொழிலுக்கு வாங்க, அங்கே வந்து தான் ஜெயிக்க முடியும், இது வந்து அப்படியே போயிட்டுருக்கு, இதனால் ஒரு ஹோப் இல்லை அப்படின்னு நிறைய வளர்ச்சிகள் இல்லைன்னு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ஏமாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை. நடுக்காட்டில் நிறுத்திட்டு இந்தாப்பா தொழிலை நீ பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் பணம் போனதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விருச்சகம் ஆல்ரெடி இதே மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இன்றைக்கி இது நடந்துகிட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், விருச்சக ராசிக்கு நடந்துகிட்ருக்கு. 2வது குழந்தைகள் கவலைங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கவலை. நல்லா படித்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையை என் பொண்ணுக்கு அமைச்சு கொடுக்க முடியல, ஏதோ வழியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட கவலைகள் எங்களுக்கு வந்திருக்கு, ரொம்பவே ஏராளமாக இருக்குது. ஏன் நாங்கள் மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னு 1000 கேள்விகள் விருச்சிகத்துக்கிட்ட இருக்குதுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லவனாக இருக்கிறதுக்கு தாங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. இதே வந்து நான் கெட்டவனாக இருந்தால் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு என்னுடைய வாய்ப்புகள் எனக்கு கதவை தட்டி வந்துச்சு. அதுக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் சம்பாரித்தாலுமே அது நேர்மையாக தான் இருக்கணும்னு எப்போவுமே விருச்சிகம் சொல்லுங்க. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இறங்கிடக்கூடாது. ஏன்னா 6, 8 அதே போல் நிறையா கிரகங்கள் அஷ்டமத்தில் சம்மந்தப்படுறதுனால நம்மளுடைய பணம் பிறரால் ஏமாற்றப்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அதே போல் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் 6ல் மறைஞ்சிருக்கு. ஏன்ப்பா எல்லாரும் தான் பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவி கூட சேர்ந்து பிரச்சனைகள் பண்ணுற மாதிரி, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு திருமண வாழ்க்கையில் கசப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் போயிட்டே இருக்குது. அதை என்னால் சரி பண்ணவே முடியல. தொழிலை பார்க்குறதா இதே பார்க்குறதா அப்படிங்கிற கவலைகள், தொழில் நஷ்டங்கள், நல்லா படிச்சுட்டு இருந்தக்கூடிய குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அனுதாபம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் சந்தான யோகம் பிராப்தம் இருக்கா, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்குமா, குழந்தை கிடைக்குமா, அதுக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இனி இந்த காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பதில் சொல்லக்கூடிய காலமாக இருக்கும். முதல்ல நிம்மதி. ராசிநாதன் நீசம் அடைஞ்சு வெளியே வந்துட்டார். நிம்மதியாக இருப்பீங்க. பதற்றம் எல்லாமே இனி குறையும். புதிய நபர்களால் வருகைகள் எல்லாம் முதுகில் குத்துனது தான் ஏராளம். நம்பிக்கை துரோகங்கள் அதை விட. அதே போல் வேலை செய்கிற இடத்துல 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 5 மணி நேரம் 6 மணி நேரம் செய்கிறது, இப்படி தான் போயிட்டுருக்கா. எஸ், இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். சுய தேவை, சுய எண்ணம் அதிகமாக இருக்கும். அதே போல் நமக்கு என்ன லாபம், நம்மளுடைய முன்னேற்றம் என்ன அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அனைத்துக்குமே இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் தான் வந்து பலமாக இருந்து ராசியை பார்க்குறாரு. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக திருமணம் தட்டி போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே போகிறனால ஆயுள் சம்மந்தப்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு என்ன ஆகும் ஏதாகுங்கிற பயத்திலே இருக்குது. ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம் இனி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறதுனால ஆயுள் சம்மந்தப்பட்ட கவலைகள், பயம் எல்லாமே இனி படிப்படியாக குறையும். ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் குறையும். ஆக மொத்தம் இந்த கோச்சாரம் எவ்வளோ கிரகங்கள் ஒஸ்ட்டாக இருந்தாலும் ராசிநாதனும் ராகு பகவானும் பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிம்மதி பெருமூச்சு விட்டு இப்போ இருக்கிற ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது வந்து 100%. கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து
தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.